காய்ஸ், இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். எங்கேக்குன்னா டெல்லிக்கு போக போகிறோம். அதுவும் இன்றைக்கி நம்ம யூபரில் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். போய் கீழே போய் புக் பண்ண தான் தெரியும். ஐயோ, இதை மாட்டியாச்சுன்னா நம்ம எங்கேயோ போக போகிறோன்னு அர்த்தம். கிளம்பிட்டியா? தூக்கு தர தூக்கு. பொண்ணு ஆயிட்டு இப்படி திருப்பணும். இது உங்க பேக். அப்ப இந்த மாடு மாதிரி இருக்கிற பேக் என் கிட்ட தள்ளி விட்டு பரவாயில்ல. 3 பேக் மாட்டணும். பாவம். காட்டுங்க. ஓகே, இந்த இடத்துக்கே ஒரு பாய் சொல்லிடலாம். கீழே போயிட்டு செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பி. ஐயோ, இது ஏன் இவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னா, ஆக்சுவலி வெயிட் குறைஞ்சிருக்கும் நம்மளுக்கு. ஆனால் அப்பயும் குறையிலன்னா என்ன அர்த்தம்னா நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணியிருக்கோம் அவளுக்கு. ஐயோ, ஜி தட்டணுமா? அதனால தான் குறையில, கூடிச்சு. ஐயோ, ஆனால் இந்த பேக்லாம் தைலண்டில் தூக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் அப்போல்லாம் நடந்துருக்கும். மேடில் அப்பயும் இதே மாதிரி தான் வெயிட்டாக இருக்கும். கிடச்சிச்சா? ஓ, கிடச்சிச்சு. போகலாமா? பாருங்க, காடி கிடச்சிச்சு. எல்லாம் சும்மா விற்கனா 10 நிமிஷமா? 10 நிமிஷமா? हेलो, आने बैठी बता रहा बैठी बता रहा नहीं तो इधर होटल में 3200 போட்டுச்சு. ஸோ நம்ம ஃப்ளைட்லேயே போயிருந்தா கூட இதை விட விலை கூடியாக தான் போயிருக்கோம். ஏன்னா ஒரு ஆளுக்கு ஃப்ளைட் வந்து 186 வெளியே போட்டுச்சு. ஆனால் என்ன சீக்கிரமாக போயிருக்கலாம். பட் ஆனால் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, பரவாயில்ல. இது மூலிமா போய் பார்ப்போம். நடந்து போய்கிட்டு இருக்கோம். செம்ம வெயிட்டா இருக்கு. இப்பதான் 20 மீட்டர் ஆகுது சாமி. ஐயோ, கொஞ்சம் வேகமா வாடா. முடியல, கையில எரியுது வேற. வந்துட்டா. இதான் நம்ம காடி. காடி நல்லா தான் இருக்கு. டிரைவர் எப்படி பண்ண தெரியல. இது கொஞ்சம் இடமா முடியல. ஸோ இப்போ நம்ம இங்கே ஜெய்ப்பூர்லேருந்து கிளம்ப போகிறோம். கிளம்பி
வெயிட்டுமா 2042 கிளம்பி டெல்லிக்கு போகிறோம். रोलबाग दिल्ली யா नहीं टोल और टैक्स का अपना अलग रहेगा आपका ना ఎంత Head east. In 100 meters, turn left onto Old Army. கிளம்பிட்டு காடி போய்கிட்டு 5 ஹவர் ஆகுமா இங்கே போகிறதுக்கு. ஸோ பத்திரமா போய் சேரணும். This route avoids a அப்புறம் closure on National Highway. இது யூபர் வந்து நம்மளுக்கு வந்து 3200 ருபீஸ் சொல்லியிருக்கே. You should reach your ஆனால் டோலும் டேக்ஸ் வந்து நம்ம தான் destination கட்டணும். ஸோ அது எவ்வளோ வரும்னு தெரில. ஸோ அதான் நம்ம டிரைவர் ஃபோக்கஸ் பண்ணுறேன். नॉर्मली कितने वैसे तो देखो मतलब है ना 4 का स्पॉट கைஸ் போய்கிட்டு தான் இருக்கோம் கைஸ். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 3:49. இன்னும் ஒரு 1 hour ப்ளஸ் இருக்கு போய் சேர்றதுக்கு. மேப்பில் காட்டுது இன்னும் 1 hour 50 minutes. ஆனால் இந்த யூபர் வந்து பைத்தியம் முடிச்சிச்சு. கேட்டேன் 7 மணிக்கு போய் சேருவோமா அப்படின்னு சொல்லி நியூஸ் மாதிரி கட்டுது. ஏதோ பிரச்சனை போல. இன்னும் 74 கிலோமீட்டர் தான் இருக்கு போய் சேர்ந்துடும். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோட்டல் கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்தில் போய் சேர்ந்துருவோம். எவ்வளோ தூரம் வந்தோம், கிட்டத்தட்ட ஒரு 5 ஹவர்னு நினைக்கிறேன் ஜெய்ப்பூர்லேருந்து டெல்லிக்கு. கைஸ் இப்போ வந்து நம்ம காலையிலே மணி 9 நம்ம வந்து இந்தியாவே செக் அவுட் பண்ணிட்டு மலேசியாவுக்கு போக போகிறோம். ஸோ இதான் நம்மளோட லாஸ்ட் டே. கிட்டத்தட்ட ஒரு 28 நாள் இந்தியாவில் இருந்துட்டு இப்போ போய் மலேசியாவில் நம்மளோட சாப்பாடு நம்ம வீடு இப்படின்னு போக போகிறோம். அடுத்த ட்ரிப்புக்கு முன்னுக்கு ஒரு குட்டி பிரேக் மலேசியாவில். எப்போ ஜீரோ अरे जावे कौन कर रहे थे मैं कॉल हाँ I come ready. यही है यही दिन இது எந்த ஹோட்டலுக்கு இருந்தா நம்ம முத டெல்லிக்கு வரும்போது தங்கணும்ல, நம்ம ஃப்ரெண்டு நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அந்த ஹோட்டலில் தான் நம்ம திருப்பியும் ஒரு 2 நாள் தங்கியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம ட்ரிப்பு முடிச்சு ஃபுல்லாக போகிறோம். பாய், ஐ கோ மலேசியா. ஸோ இங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க. பின்னாடி இதா 4000 இருக்கும். 4000 இருக்கா? அந்த அண்ணன் 4000 கூட தான் இருக்கும். அவனுக்கும் சேர்த்து காசு. இவங்களுக்கு ஆளுக்கு ஒரு 200 ருபீஸ் கொடு. யா அவன் கிளம்பு பொண்ணு. அப்புறம் அது டிரைவருக்கு
இந்த நீயே கொடுத்துரு. நீ கூட நினைக்கிறேன். ஏய் நீ குடி. ओके ये आप कहाँ जा रहे हैं? मलेशिया. मलेशिया? आई गो बैक माय कंट्री. Thank you. பரவாயில்ல அவங்க 2 பேரும் குடு. ठीक है ड्राइवर. அவங்க 2 பேரும் கொடுத்தியா? ड्राइवर ही है. अजय अरे इधर इधर நூறு கொடுத்தா அவனுக்கு வந்து எது நின்றுட்டு யாருமே தெரியாது. ஆ ஏர்போர்ட். Okay, bye bye. बाय बाय. See you next time. नेक्स्ट वीक. Next time. ओके हैप्पी जर्नी. Okay. அப்பா எல்லாம் முடிச்சு செக்கார்லாம் பண்ணிட்டு டிப்ஸ்லாம் கொடுத்துட்டு இப்போ நம்ம போகிறோம். அவங்களும் ஹாப்பி நம்மளும் ஹாப்பி. நல்லா பார்த்துக்கிட்டாங்கண்ணா. இந்த ஹோட்டல் உண்மையில ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஹோட்டல் பேர் கொடுக்குறேன். டெல்லிக்கு வந்தீங்கன்னா தங்குங்க. லக்ஸுரியாக எதிர்பார்த்தீங்கன்னா லக்ஸுரியாலாம் இல்லை, பட் ஆனால் ஒரு மாடரேட் ஒரு ஸ்டாண்டர்ட் ரூம் இருக்கும் கண்டிப்பாக. ப்ளஸ் இது எல்லாமே ரொம்ப பக்கமாக இருக்கும். ஏன்னா மெட்ரோ ஸ்டேஷன்லாம் பக்கத்துலேயே இருக்கு. நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான். ஸோ நீங்கள் நடந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே தங்கலாம். நாங்கள் எவ்வளோ கட்டணும்னா இங்கேருந்து 100 வெள்ளி தான் ஒரு நாளைக்கு. 2000 rupees தான் கட்டணும். ஸோ எல்லாம் முடிஞ்சு நாங்களும் ஜாலியாகிட்டோம். 28 நாள் சின்ன டைம் இல்லை, பட் ஆனால் 10 வேலை எங்களுக்கு. இன்னும் கூட மேலே போயிருப்போம், இன்னும் கூட வேறு ஸ்டேட்டுக்கெலாம் போயிருப்போம். பட் ஆனால் டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருந்ததுனால நாளைக்கு நம்மளோட வீசா முடியுது 6ஆம் தேதி. சப்போஸ் நம்ம நாளைக்கு வேறு கண்ட்ரிக்கு போக வேண்டியது இங்கேருந்து. கொஞ்சம் வீசா ப்ராப்ளம்னால போக முடியல. டெர்மினல் 3. टर्मिनल 3. ஸோ கொஞ்சம் பல பிரச்சனைனால நம்மளால போக முடியல. இந்த கதையை நான் நாளைக்கு சொல்கிறேன் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வேணும். ஆனால் நீங்கள் பார்க்கறதுக்கு எப்போன்னு தெரில இந்த வீடியோ, பட் ஆனால் நான் ஸ்டோரியில் செக் பண்ணுங்கள், நாளைக்கு போடுவேன் என் ஃப்ளைட் டிக்கெட்டு. பட் ஆனால் ஒரு விஷயத்த நம்ம மிஸ் பண்ணோன்னா அடுத்தது நம்ம பெருசாக போகணும்னு அர்த்தம். ஸோ நம்ம கொஞ்சம் தள்ளி போக போகிறோம். ஒரு 15 to 19 டேஸ்க்குள்ளே. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 9:10. நம்மளோட ஃப்ளைட் டைம் வந்து 12:55. ஆனால் நம்ம மலேசியாவில் வந்து 8:55க்கு தான் சேரும். ராத்திரி ஆயிரும் நம்ம மலேசியாவுக்கு வரதுக்கு. ஸோ ஒரு சின்ன பிரேக், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்புறமேல நம்மளுக்கும் நிறைய திங்ஸ் திருப்பியும் ரீஸ்டாக் பண்ண வேண்டியது இருக்கு. எக்ஸாம்பிள் மெடிசன். இந்த வாட்டி நம்மளுக்கு உண்மையிலே மெடிசன் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நம்மளுக்கு வந்து உடம்பு சரியாமல் போச்சுல. டெல்லியில் வந்து காஷ்மீர் போயிட்டு வந்துட்டு நம்ம அதை எதிர்பார்க்கல, ஆனால் அது நடந்துச்சு. ஸோ அதனால இந்த வாட்டி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியாதனால மருந்தெல்லாம் பாய்ச்சிட்டோம். ஸோ திருப்பி இப்போ மருந்தெல்லாம் ரீஸ்டாக் பண்ணோம், அதை செய்யணும். அப்புறம் சட்டெல்லாம் வாங்கணும், ஏன்னா சட்டெல்லாம் கொஞ்சம் அழுக்காயிடுச்சு, அதெல்லாம் திருப்பி வாங்கணும். துணி துவைக்கணும், அழுக்கு துணி நிறையா இருக்கு. இதெல்லாம் போய் செய்யணும் இப்போ மலேசியாவில். அதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து டெல்லியில் இருக்கிற டெர்மினல் 3க்கு போயிட்டுருக்கோம். டெல்லி ஏர்போர்ட் வந்து டெர்மினலாக இருக்கும். நீங்கள் வந்து அந்தந்த ஏர்க்ராஃப்ட் வந்து அந்ததுக்கு ஒரு டெர்மினல் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஏர் இந்தியா எடுக்கிறதுனால டெர்மினல் 3க்கு போகிறோம். ஊர் போகிறவங்களுக்கு பங்க்சுவலிட்டி நம்ம பாருங்கள் செம்ம. 9:55க்கு அங்கே இருக்கணும்னு நினச்சேன்,
9:53. பறக்கிற கொடி இந்தியா கொடி கடைசி வெளியூர் இந்தியா கொடி. பாபா இந்தியா. ஸோ இதோட ஆஃப் பண்ணிக்கிறேன். உள்ளுக்கு போயிட்டு திருப்பி பேசுகிறேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளைட் ஏற்படுறோம். மணி வந்து 12:26. 12:55 நம்ம ஃப்ளைட். விக்ரமா ஒரு ஆய் சொல்லு. फोटो இன்னைக்கு நம்ம வந்து ஏர் இந்தியால போறோம். Guys, tidak nak berlari. Kenapa bola? Sorry, camera. Okay, thank you. Ticket. Apa nama air kita? Kita apa? ஏறிட்டு ஃப்ளைட்டில் இன்னும் ஒரு 5 ஹவரில் போய் மலேசியாவில் செஞ்சிருக்கோம். இந்த இந்தியா நிறைய மெமரிஸ் கொடுத்துருந்துச்சு. நல்லா ஹாப்பி மெமரிஸ் தான். என்ன நாளைக்கு ஃப்ளைட் மிஸ் பண்ண போகிறோம், அதை நினைச்சாதான் கொஞ்சம் சோகமாக இருக்கு. பட் இட்ஸ் ஓகே, எல்லாம் ஒரு லேர்னிங் தான். இந்தியாவுக்கு வாய்ஸ் கையை வலிக்குது. போதும் போதும், நிலை நிலை நிலை. அந்த உங்க பேர் வீடு தெரியுது. வீடு இது டெல்லி. கைஸ் இப்போ வந்து வெளிச்சத்தில் போகிறோமா, மலேசியாவில் போய் இறங்கும்போது பாருங்க இருட்டாயிரும். இப்போ மணி இங்கே வந்து 1:40 தான். ஸோ 5 ஹவர் ஃப்ளைட்னா அப்போ ஸ்டில் இங்கே இருட்டாகுது. நம்ம ஊர் மட்டும் இருக்கு. இந்தியா எங்களுக்கு நிறைய குட் மெமரிஸ் வருது. அதனால இன்னும் ஃபியூச்சரில் திருப்பியும் இந்தியாவுக்கு வரதான் பிளான் இருக்கு. ஆனால் அதுக்கு எத்தனை நாள் ஆகும் தெரியல, வருஷம் ஆகும். ஏன்னா நம்ம ஒரு பெரிய ரவுண்ட் சுற்றலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுவும் எவ்வளோ தூரத்துக்கு பாசிபிள் இருக்கு, எல்லாம் முடியும். நம்ம நினச்சா எல்லாம் முடியும். இந்த இந்தியா ட்ரிப் கூட அப்படிதான். ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்தியாவை. ஏன்னா அப்படியே 28 நாள் இவங்க கூட இருந்து இவங்க கூட வாழ ஆரம்பித்தேன் கடைசி நாட்கள்.
ரொம்ப மிஸ் பண்றேன். எப்போ பத்திரமா போய் சேர்த்துருப்போம் ஆட்டோவே. இந்த ஆட்டோ ஆரம்பிச்சு. கைஸ் இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா இது ஒரு கேக்கு, அப்புறம் ஒரு ரொட்டியா இதுக்குள்ள இருக்கு. எனக்கு வேணும். இது வந்து இது பாஸ்தா. இது பாத்தீங்கன்னா ஏதோ சிக்கன் ரைஸ் நினைக்கிறேன். பாத்ரூமுக்கு போக முடியாம தவிக்கும் ஜெனிஃபர். ஆமா, வரிசையா போய்க்கிட்டே இருக்காங்க. அதான் ரொம்ப டென்ஷனா இருக்கு. எல்லாம் சாப்பிட்டுட்டு முடியும் தெரியுமா? அந்த கண்ணாடி சீட்டி எனக்காச்சும் கரைச்சிருக்கு. சும்மா தூங்கிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு. அதான் நானாச்சும் வீடியோ வச்சு ரெக்கார்ட் செஞ்சிருப்பேன். ரெக்கார்டோ பண்ண முடியாம சும்மா அப்படி போர் அடிக்குது. அப்பயே சொன்னேன் ஏதாச்சும் மிட்டாயோ ஏதாச்சும் ஒண்ணு வாங்க சாப்பிட்டு ஏதாச்சும் இருந்துடலாம். கொடுத்தது தெரியல. கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா மணி 5:23. ஆனா பாருங்களேன் சூரியன் இறங்கிச்சு. தெரியுதா? இருட்டாக்கிறீங்க. 5:23 இருட்டாவதா? ஷாக்கு. இது ரிஸ்க். சாரி கைஸ், ராங் இன்ஃபர்மேஷன். விக்கினா வேற நாங்களே ஓசி, இதுல இன்னொரு ஓசிக்கு வீடியோ எடுத்து கொடுக்குறாங்க. எங்களுக்கு பாருங்களேன் கரெக்டா கண்ணாடி சீட்டே கிடைக்க மாட்டேங்குது. இப்பெல்லாம் முன்னெல்லாம் அடிக்கடிக்க கிடைக்கும். இப்ப தேவைப்படுற நேரத்துல கிடைக்க மாட்டேங்குது. நாங்க 2 பேரும் அந்த நடு சீட்டும் அந்த சீட்டும் இங்க யாரோ ஒரு உட்காந்து இருந்தா முத பாத்தீங்க. அவனுக்கெல்லாம் கண்ணாடி சீட்டு கிடைக்குது. ஜன்னல் திறந்து வச்சிருக்கிற எனக்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. ஏற்கனவே ஃபிளைட் டிக்கெட் காசு அவ்வளவு காசு. இது பாத்தீங்கன்னா எவ்வளவு 599. இப்போ நம்ம புக் பண்ண ஃபிளைட் ரிட்டர்ன் இது எவ்வளவு காசு. இதுல வேற நம்ம சீட் வேற புக் பண்ணுமா? அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை எடுத்துக்கலாம். நம்ம 2 பேருக்கு ஒன்னா கிடைச்சா போதும். பக்கத்து பக்கத்துல நான் பின்னுக்கு விக்கிற பின்னாடி வச்சா செத்தே போயிடுவேன். தெரியாது இருட்டாயிடுச்சு காய்ஸ். முதல் வெளிச்சு பார்த்தோமா, அப்புறம் கொஞ்சம் வெளிச்சு பார்த்தோமா, இப்போ வந்து இருட்டு ஆயிடுச்சு. ஃபுல் இருட்டு. அதுல காட்டு தெரியல. ஐயோ பூஜை தெரியல. ஆஃப் பண்ணு. கைஸ் நமக்கு கேளுக்கு வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இறங்க போறோம். நம்ம வந்து கேளுக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இறங்க போறோம். எங்க பல்லு பட்டுதான் தெரியும். ஆமா பரவாயில்ல. குடிசைக்கு நான் சோப்பா வருதுக்கு ஏதாச்சும் செய்யணும். பின்னாடி காணி மலேசியாவுக்கு வந்தாச்சு. கேரள இறங்கியாச்சு. இப்போ மணி 9:30. இப்போ இங்கேருந்து நம்ம கேப்ல போறோமா இல்ல ட்ரெயின்ல போறோமான்னு क्वेश्चन மார்க். ஆனா இது நம்ம மலேசியாவா இருக்குறதே எப்படி வேணா போறது. கரையா இருக்கு. நைட் 12 மணி ஆனாலும் பிரச்சனை இல்லைங்க.
சேஃபா ஃபீல் பண்றேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு மலேசியா வந்ததுல. ஆனா இப்போ ஒரு பெரிய வேலை ஒன்று இருக்கே. ஆமா, எப்படிச்சு தப்பிச்சு வெளியேட்டணும். ஓகே, எல்லாத்துக்கும் போய் வாங்கின எல்லா ஜாமாவும் நம்ம கிட்ட தான் இருக்கு. இப்ப இது எல்லாமே வெளியே ஆகும். அப்பதான் அது நம்மளுக்கு சொந்தம். அப்பதான் எல்லாத்துக்கும் கிஃப்ட் கொடுக்க முடியும். இல்லைன்னா கிஃப்ட் கொடுக்க முடியாது, ஒண்ணு கொடுக்க முடியாது. எல்லாம் இவங்களுக்கே கொடுக்கும். இல்லைன்னா இது அவங்களுக்கு சொந்தம். இது உங்க சுத்தி அப்படி மாறிடும் ஒரு செகண்ட்ல. நம்பி எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கு. சாரி கட்டு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சு வெளியே வந்தாச்சு. ஸோ இப்போ ஒரு கிராப்போ இல்லைன்னா கேரளா எக்ஸ்பிரஸில் போனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு விற்கனா சொல்கிறாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் ஏற போகிறோம் அதுலேயும். ஸோ அதனால் அதிலே போகலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதை எடுத்து நம்ம வந்து கேல் சென்டர்கிட்ட ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இங்கேருந்து அதில் போயிட்டு நேராக கேல் சென்டரில் இறங்கி அங்கே போய் ஹோட்டலில் செக்இன் பண்ணோம். 2 days. ஸோ எல்லாம் முடிச்சு நம்ம பேக்கும் சேஃபாக வெளியே வந்துருச்சு. இதுக்குள்ளே இருக்கிற ஐட்டத்தெல்லாம் யாரும் எதுவும் கேட்கல, ஜாலியாக இருந்துச்சு. இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து பொருள் என்ன கிஃப்ட் வாங்குகிறோம் மற்றவங்களுக்கு, ஃபேமிலிக்கு, அதாவது ஃபேமிலிக்கு அப்புறம் கசின்ஸ்க்கெல்லாம். நிறைய கண்ட்ரிஸ் போனாலும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஐயோ எப்படி இதெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியுமா, எவ்வளோ எடுத்துகிட்டு வர முடியும், எத்தனை சட்டை வாங்க முடியும் அப்படிலாம் சொல்லிட்டு. ஆனால் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அழகாக வெளியே வந்துட்டோம். ஜாலியாக இருக்கே. இதோட நம்ம மலேசியாவில் சுற்ற வேண்டிதான். ரெஸ்டாரண்ட் ஜப்புன்னு போட்டிருக்கேன். இந்த சிரிப்புக்கு அர்த்தம் அப்புறம் உங்களுக்கு புரியும். ஆல்ரெடி புரிஞ்சிருக்கோம். இது வெளியாகிறதுக்குள்ள கெஸ் பண்ணுங்க நம்ம அடுத்த கண்ட்ரி எதுன்னு சொல்லிட்டு. இதோ நம்ம கேரளா எக்ஸ்பிரஸ் தான் போக போகிறோம். KLIA எக்ஸ்பிரஸ். ஸோ போய் கேட்டு பார்ப்போம் டிக்கெட் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு. போயிட்டு இது எடுத்துகிட்டு நேராக போய் சேர்ந்துடணும். ஹோட்டலில் போய் செக்இன் பண்ணிட்டு தான் போய் சாப்பிடணும். செம்ம பசியாக இருக்கே. அங்கே சாப்பிட்டுது, அது ஒன்றும் நம்ம சாப்பிடவே இல்லை. ஸோ இதோ அங்கே போய் டிக்கெட் எடுக்கணும். வா 2 பேரும் போகலாம், கொஞ்சம் மின்னுக்கா வா. காட்டில் கட்ட போறேன்னா காட்டிலே கட்டிக்கோ. எங்கே 110 காட்டு கொஞ்சம் இதெல்லாம் எடுக்க போகிறோம். கடைசியாக இப்போ வந்து விற்கிற மனசு மாறிட்டாமா. காடி வந்து 67 போட்டிருக்கான். ஆனால் கேரளா எக்ஸ்பிரஸ் வந்து 110 போட்டிருக்கான். ஸோ அதனால என்ன கதை சொல்லு, நீயே சொல்லு. அடுத்த தடவை நம்ம ஏர்போர்ட் வரும்போது அதை எடுக்கலாம். ஸோ ஏர்போர்ட்டுக்கு வரும்போது எடுக்கலாம், இப்போ வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னாலும் எனக்கு ஈஸி தான். எனக்கு எப்பயுமே காடி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா இந்த பேக் வச்சுட்டு அலைய முடியாது. வேகமாக போயிட்டு முதல் ஹோட்டலுக்கு பேக் வச்சுட்டு அதுக்கப்புறம் வேணா எவ்வளோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எவ்வளோ நடக்க சொன்னா கூட நடப்பேன். ஆனால் இந்த ஹோட்டலில் போய் செக்இன் பண்ணும்போது மட்டும் காடியில் போயிடணும்னு நினைப்பேன். விக்னா சொன்னதுனால சரி நானும் ஒத்துக்கிட்டேன் இன்னைக்கு அதிசயமா. ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து விக்னா வேணா சொல்லிட்டாங்களே, என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு வாட்டி பார்த்துக்குவோம். ஸோ இப்போ நம்ம கிராப் புக் பண்ண போகிறோம். இந்தா என் ஃபோன். அன்லஸ் இப்போ கிராப்லேயும் ஒரு 110 போட்டுருந்துச்சுன்னா நான் வந்துடுவேன். என்னமோ நடந்துருச்சு. அவ்வளோ நேரம் தான் வேலை செய்யுமா இந்த ட்ரோலி? ஐயோ தள்ள முடியல. ஏன் பின்னாடி போ, தள்ளு. காசு போடணுமே என்ன? இந்த ட்ரோலி திடீர்னு வேலை செய்ய மாட்டேங்குது. இப்போ பேக்கை வாட்டிக்கிது. ஓ இதோ இந்த சென்டர்ல மாட்டிக்கிச்சு, அதனால வேலை செய்யல. இப்போ திருப்பி வேலை செய்யுது. கைஸ் கடைசியாக நாங்கள் காடிலையும் போகல. காடி 80 போட்டுருச்சா, அதனால நாங்கள் பஸ்ஸில் போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். இதான் பஸ் டிக்கெட்டு. ஸோ பஸ் வந்து 10:45க்கு.
அது வரைக்கும் வெயிட் பண்ணும். இப்போ மணி பார்த்தீங்கன்னா எத்தனை 10:14. அரை மணி நேரம் தான். ஸோ இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கு. அதுவும் 10:30 மணிக்கெல்லாம் பஸ் வந்துடுமா. ஸோ அதனால ஓகேன்னு சொல்லிட்டோம். இது ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 16 வெள்ளி. ஸோ இப்போ 2 பேருக்கு சேர்த்து 32 வெள்ளிக்கு நம்ம கேர் சென்டருக்கு போகிறோம். ஜாலியாக தான் இருக்கு. ஸோ இது இப்படி ஸ்கேன் பண்ணிட்டு ஐயோ போக மாட்டேங்குது, இப்படி திறந்துடும். ஸோ இப்படி போக வேண்டியதான். இதுதான் வெயிட்டிங் ஏரியா. அப்பா மின்னுக்கா போய் உட்காந்துக்குமா, மின்னுக்கு வாமா. ஸோ நம்ம இந்த மின்னிக்கே உட்காந்துக்குவோம். 10:30 மணிக்கு பஸ் வருமா. எப்பா இவங்க பாரு ஏதோ ஃப்ளைட் மாரி நீ பாருங்களேன். பயங்கரமா. ஐயோ கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஃப்ளைட் மாதிரி இதோ இப்படி போட்டிருக்காங்க. பஸ் எத்தனை மணிக்கு வரும், பஸ் எத்தனை மணிக்கு வரும்னு. ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பஸ் வந்துடும், நம்ம ஏறி போக வேண்டியதான். ஆனால் இங்கேருந்து எவ்வளோ நேரம்? 1 ஹவரா? இங்கேருந்து 1 ஹவர் போய் சேர்றதுக்கே மணி 12 போல. 6 ஒன் டைம் வந்துடும். பட் ஆனால் என்ன பண்ணுறது, போக வேண்டியதான். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வாழ்க்கையில். நம்மளுக்கு டெய்லி ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். பொண்ணை வெயிட்டா இருக்கு. ஏன் பஸ் எங்க மணி எத்தனை? எப்ப பத்தல என்ன எப்ப பத்தல? நம்ம எப்பவுமே பஞ்சுரிட்டியா இருக்கணும். வீக்கெண்ட் வந்து அந்த பஞ்சுரிட்டியே தெரியாது. அங்கதான் காட்டுமே அரைவ் ஆயிடுச்சுன்னா அரைவ். திருப்பி போய் உட்காந்தா எதிர்க்க முடியாது. பஸ் மணி எத்தனை? பஞ்சுரிட்டி 3 நிமிஷம் இருக்கு. அது திருப்பி பார்க்கறேன். அது கரெக்டா தான் வரும் போல. அது கரெக்டா தான் வரும். இது கொஞ்சம் ஆஃப் பண்ணி விடு. அப்பா நெஞ்சு வலிக்குது. நம்மளோட பஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பசிக்குது வேற. பஸ் சீக்கிரமா வரும்னு பார்த்தா வரவும் மாட்டேங்குது. கரெக்டா 10:45 தான் வரும் போல. எப்பயுமே கேட்டா ஆன் டைமா. எப்பயுமே நாங்க எடுக்கிற பஸ் சரி, காடியும் சரி, என்ன ராசியோ தெரியல. காடி கூட ஆக்சுவலி 80 வெளியா இருந்ததுனால ஒன்னும் போவாம. சும்மா சொல்ல 17 நிமிஷம் கட்டுருச்சு. அதுக்கு பசங்க நான் வெயிட் பண்ணி பஸ்லயே போய்க்குவேன். இப்ப 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுவோம். பரவாயில்ல, 15 நிமிஷம் தான். ஆனா எத்தனை ரிங்கெட்ஸ் நம்ம சேவ் பண்றோம். ஒரு இடத்துல சேவ் பண்றது, ஒரு இடத்துல விடுறது போதும். இப்ப இன்னைக்கு நாளைக்கு கூட போகும். செம்ம டயர்டா இருக்கு. இந்தியால சுத்துவீங்க, மலேசியாவுக்கு வந்தா சுத்த மாட்டீங்களா கைஸ்? ஏன்னா நம்ம செம்ம பேக்கா இருக்கோம். நம்மளுக்கு வந்து அப்பாயின்மெண்ட், நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ். இப்ப பாருங்க, இன்னைக்கும் நாளைக்கும் தான் நம்ம வந்து இங்க தங்குவோம். அதுலயும் ஒரு அப்பாயின்மெண்ட் வேற வந்துருச்சு, போய் பாட்டியை பார்க்கணும்னு சொல்லி. ஸோ இப்போ நாளைக்கு போய் பாட்டியை பார்க்கணுமா. அப்புறம் ஃப்ரைடே வேற விறுவிறுன்னு பஸ் டிக்கெட் புக் பண்ணி நம்ம வந்து ஹோம் டவுனுக்கு போவோம். அதாவது நம்ம ஹோம் டவுன் பாகட்டத்தோ பேரா. அது சொன்னாலே ரொம்ப அப்படி சில்லுன்னா இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அந்த இடம். நிப்பாட்டிங்க. ஸோ அதனால நம்ம நாளைக்கு பஸ் டிக்கெட் புக் பண்ணி ஃப்ரைடே வந்து நம்ம வந்து பேராக்கு போகிறோம். அப்போ மேபி அங்கே ஒரு 1 வீக் ரெஸ்ட் எடுப்போம் போல. அப்புறம் திருப்பி இங்கே வந்துடணும். ஏன்னா அடுத்த ஃப்ளைட்டுக்கு நம்மளுக்கு டைம் ஆயிரும். அங்க பாரு டிபார்ட்டிங். ஆமா, பஸ் எல்லாமே டிபார்ட்டிங்னு போட்டிருக்கேன். எனக்கு வெறிச்சலா இருக்கு. சீக்கிரமா அந்த லட்சம் சீக்கிரமா போய் சாப்பிடலாம், பசிக்குது. போய் சொல்றாங்க பஸ்ஸே வரல, அதுக்குள்ள டிபார்ட்டிங். நீங்களே யோசிச்சு பாருங்க, அந்த ஃப்ளைட்ல வந்து எத்தனை மணிக்கு சாப்பாடு கொடுத்தாங்க? 2 மணிக்கு சாப்பாடு கொடுத்தாங்கல்ல. ஆமா, 2 மணிக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. அந்த சாப்பாடுலயும் ஏதோ பண்ணு, காசு பண்ணு, அப்புறம் பட்டரு,
விற்கிற நினச்சா பரவாயில்ல, எல்லாத்தையும் சாப்பிட்ருவாங்க. எல்லாத்தையும் மீன்ஸ் சீ ஃபுட்ல எல்லாமே சாப்பாடு, நார்மல் சாப்பாடு. நான் சாப்பிட்டு முடிக்க மாட்டேன், ஆனால் டேஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த டேஸ்ட்டு கூட நான் பண்ண மாட்டேன். ஸோ இன்னைக்கு சாப்பாடு என்னெல்லாம் கொடுத்தாங்க, அதை மொதல் காட்டினல. அதில் என்ன கொடுத்தாங்க, ரைஸும் சிக்கனும் கொடுத்தாங்க. சரி அது கொஞ்சம் சாப்பிட்டேன், அவ்வளோ நல்லா இல்லை. சரி நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பிட்டேன். அப்புறமேல பன்னு கொடுத்தாங்க. அப்புறம் ஏதோ ஒரு கேக்கு கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் நான் டேஸ்ட் பண்ணல, ஏன்னா எனக்கு பிடிக்காது, அதனால டேஸ்ட் பண்ணல. அப்புறம் சாப்பிடவே இல்லையா. அப்புறம் ஜூஸ் தான் கொடுத்தாங்க, கொக்கோ கோலா கொடுத்தாங்க, பெப்சி கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்க. ஸோ அதோட சாப்பிடல, பசிக்குது. அட்லீஸ்ட் மலேசியாவுக்கு வந்தாச்சும் ஏதாச்சும் சாப்பிடலான்னு பார்த்தா இங்கே போய் சேர்றதுக்கே மணி 12 போல. என்ன பண்றது தெரியல. நீங்களா மணி பாருங்க எத்தனை ஆச்சுன்னு, 10:42 ஆச்சு. சப்போஸ் 10:45 பஸ் எடுக்கணும். இப்ப எடுப்பான் பாரு, சுப்பிடு 10 இருக்கு. வரவே இல்லை guys. ஓ ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. வெக்கேஷனுக்கு போறது ஈஸி, பட் டிராவலரா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம என்ன சொல்லுவாங்க, நீயே சொல்லு, எதை ஆரம்பிச்சா ஏன்னா நம்ம ஃபுல்லா டிராவல் பண்ணுவோம். இதுல வேற நம்ம வீடியோ செய்யணும், ரீல்ஸ் போடணும், ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணோம். இதுதான் ஃபர்ஸ்ட் வெக்கேஷன். நாங்கள் வந்து ஸ்டோரியை வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணியிருக்கோம். எப்பயுமே ஸ்டோரி கூட நாங்கள் வந்து 1 வருஷமா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னுக்கு நான் வியட்நாம், அப்புறம் இந்தோனேஷியா, அப்புறம் தாய்லாந்து, இந்த 3 கண்ட்ரிக்கு போகும்போது எல்லாத்துக்கும் தெரியும் 1 வருஷமா யூடியூப் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன். பிகாஸ் நம்மளால போட்டு முடிக்க முடியும், அவ்வளோ இருந்துச்சு. இந்த வாட்டியாச்சும் நம்ம கொஞ்சம் சீக்கிரமா எல்லாம் செய்யணும்னு பார்த்தோம். பட் ஆனால் இந்தியாவில் பெங்களூர்ல மட்டும் தான் கரெக்டாக போட முடிச்சு. அதோட வந்தோடனே கொஞ்சம் நேரம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ மலேசியாவுக்கு வந்திருக்கோம். ஒரு 10 to 19 days நம்மளுக்கு லீவ் இருக்கு. அது லீவுனா நம்ம எடுத்துக்கிற லீவு. ஸோ அதனால நம்ம வந்து இதை முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். நிறைய பேர் கேட்குறாங்க, உங்களை யாராச்சும் ஸ்பான்சர் பண்றாங்களா? அப்படி யாராச்சும் இருக்கீங்கன்னா ஸ்பான்சர் பண்ணுங்க, நானும் போய் ஃப்ரீயா டிராவல் பண்ணேன். இது ஸ்பான்சர்லாம் யாரும் பண்ணல, நம்ம சொந்தமா நம்ம சொந்த காசை போட்டு தான் டிராவல் பண்றோம். ஸோ இது நம்ம முழுக்க நம்மளோட ட்ரீம்ஸ், நம்மளோட பேஷனுக்காக செய்யுது. அதனால இது ஃப்ரீ டிராவல்லாம் எதுவுமே இல்லை. அப்படி உங்களுக்கு யாராச்சும் அந்த மாதிரி ஃப்ரீ டிராவல் பண்றவங்க தெரிஞ்சிச்சுன்னா எனக்கும் கான்டாக்ட் ஷேர் பண்ணுங்க. மேபி நான் கூட ஃப்ரீயா டிராவல். பஸ் வந்துருச்சு கைஸ், கரெக்டா 10:45 வந்துருச்சு. ஸ்கை பஸ் கூட வந்து நம்ம போறோம். டிக்கெட் கொடுத்துட்டு ஏறலாம். ஐயோ சண்டை. இன்னும் முடிக்குது. இவங்களும் பஸ் தான் போறாங்க. சாரி. ஏன் அவனை இடிச்சிட்டியா? இடிச்சனோன்னு நினைச்சுட்டு நம்ம பேக்கெல்லாம் வச்சுட்டு ஏற வேண்டியதான் இப்ப மேல. நம்ம டிக்கெட் நசுக்கிட்டோம். தேங்க்யூ. எங்க வேணா உட்காரலாமா? இதுதான் நம்பர். சரி உட்காரு. யாராச்சும் கேட்டாங்கன்னா அப்ப சொல்லலாம். It's a free sitting, madam. It's a free sitting. Free sitting. அப்புறம் அங்கே உட்காரலாமா? இல்லை யாரும் பரவாயில்ல, இப்படி உட்காந்து. கைஸ் இப்போ பஸ் ஏறியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கேருந்து நேராக கேர் சென்டரில் போய் இறங்க போகிறோம். இறங்கிட்டு ஹோட்டலில் போய் செக்இன் பண்ணணும். செக்இன் பண்ணிட்டு சாப்பிடணும். பசிக்குது. எனக்கு ரொம்ப பசிக்குது.
ஸோ சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ஒன்றும் செய்ய முடியாது, போய் தூங்கணும். ஏன்னா நாளைக்கும் வேலை இருக்கா. ஐ மீன்ஸ் வேலைன்னா ஊர் சுற்றுறது. ஸோ இதோட உங்களை நான் போய் இறங்கின பிறகு திருப்பி பேசுகிறேன். ஏன்னா அதெல்லாம் காட்டணும்ல ஹோட்டல்லாம் செக். Seriously, you're doing this, man. Yeah, தெரியாது. கைஸ் இப்போ நம்ம வந்து இறங்கிட்டோம். பஸ் நிற்கிதா, இப்போதான் இறங்கணும். ஸோ பேக் மாட்டிக்கிட்டு போய் செக்இன் பண்ணணும். ஹோட்டல் இங்கே தான் பக்கத்தில் இருக்கு. பட் ஆனால் மழை வேற பெய்யுது, அது வேற ஒரு பிரச்சனையா. நிலையாம போகணும் வேற இப்போ. ஓ ஆனால் இதெல்லாம் ஒரு ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் தேவைப்படுது. ரொம்ப நாளா டச் விட்டு போச்சு. ஸோ இப்போ நம்ம கேல் சென்டர் லிஃப்ட் எடுத்து கேல் சென்டருக்கு வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து அந்த சைட் போகணும். ஏன்னா ஹோட்டல் அந்த சைடு இருக்கு. அதனால ஆக்சிலேட்டர் எடுத்து. ஆனால் இப்போ நம்ம எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா கேல் சென்டரில் இருக்கோம். வா ஜாலியாக இருக்கு. டெல்லியிலேருந்து கேல் சென்ட்ரல். ஆமா, பெரிய ஜனி. காலையில எத்தனை மணிக்கு? அதான் 8 மணிக்கு எழுந்தோம். சாப்பிடல, பசிக்குது. கடைசியா பண்ணுன்னு முடிவு பண்ணிருக்கோம். இது பொண்ண வெயிட் சத்தியமா சொல்றேன். முதல்ல பேக்கேஜ்ல போடும்போதே நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்து 25 கிலோ கொடுத்தாங்களா. நம்ம வந்து ஒரு பேக் வந்து 18 கிலோ. சும்மா 18 கிலோ தானான்னு நினைக்காதீங்க. 18 பிளஸ் முன்னுக்கு ப்ளஸ் மின்னிக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோ வந்துடும் நினைக்கிறேன். 23லேருந்து 25 கிலோ. 25 கிலோ. இதெல்லாம் ஒரு வெயிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட்டு தான். என்னை பொறுத்த வரைக்கும் இது வெயிட்டு தான். வேணா நீங்களும் வந்து தூக்கி பாருங்க, அப்போ தெரியும். எப்பா பொண்ணை வெயிட்டாக இருக்கே. ஆனால் வந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நேரம் தான். ஐயோப்பா முடியல. ஆனா நம்ம இடமா இருக்கிறதுனால பயம் இல்லை. ஆமா, இதே புது ஊரா இருந்தா செத்துருப்போம். என்னடா சாத்தி இருக்கா, ஷாப்பிங் மால் சாத்திருச்சா. ஆமா. இந்தியாலலாம் அந்த கோவால 4 மணிக்கு ஃப்ளைட் எடுக்கும்போது அது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஃபர்ஸ்ட் டைமு அவ்வளோ ராத்திரியில் எடுத்தோம். ஆனால் அதான் லாஸ்ட்டும் கூட. பிகாஸ் ஏன்னா அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப பயமாக இருந்தாங்களா. ஆனால் நல்லவன் தான், வந்து அழகாக ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டான். போய் சொல்லக்கூடாது. ஆனால் அது இருட்டில் அந்த சில பல சம்பவங்கள் நடந்ததுனால கொஞ்சம் பயந்துட்டோம். ஸோ இனிமேல் நைட் ஃப்ளைட் எடுக்க வேணும். அதுக்காகவே காசு வேற போகுது ஃப்ளைட்டுக்கு. எப்பா ஐயோ, ஒருத்தவங்களாம் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை முதல் போய் சேர்க்கணும் ஹோட்டலில். வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம். கேக்கு போவேன். நம்ம முதல் பேக் வச்சிருவோமா. நாங்கள் நினச்சோம் நைட்டில் வேறையா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மணி பார்த்தீங்கன்னா 12 போகுது. சரி இப்போ ஏன் போய் ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டுட்டு அப்போ எப்போ எத்தனை மணிக்கு தான் தூங்குறது. அதுக்கு வேற கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் சாப்பிட்டுட்டு. ஏன்னா சாப்பிட்டோன்னா தூங்க முடியாதுல்ல. இப்படியே போய் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இதை போய் வச்சுட்டு அப்புறம் திருப்பி வெளியே நடந்து வரலாம். வேறு வழியில் சாப்பிட்டு தான் ஆகணும். கொஞ்சமாச்சும் சாப்பிடணும். ஏன்னா சாப்பிட்லன்னா அப்புறம் ராத்திரியில் திருப்பி வயிறு எழுப்பிடும். பசிக்குது, ஏந்திரிச்சு தொலை சீக்கிரமாக எழுந்திரின்னு. அட்லீஸ்ட் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கலாம். எப்போ உடையோட சுத்துறாங்க சரி. ஓ, உங்ககிட்ட பேசுகிற ஆர்வத்தில் பெல்ட் வருது போடா முட்டை, அதனால வெயிட்டாக இருக்கு. மழை வேற வருது. நாங்கள் 28 நாள் இந்தியாவில் இருந்தோம், ஒரு நாள் கூட மழை வரல. அதிசயம். இங்க என்ன பேய் மழை பெய்யுது. ஐயோ ஐயோ, நல்ல வேலை ஹோட்டல் பக்கத்திலே இருக்கே. எப்பா முடியலையே.
சாரி. ஐயோ யாரோ வர ஒருத்தவங்க லிஃப்ட்டுக்காக வந்தாங்க. அதுக்குள்ளே இந்த பைத்தியம் பிடிச்ச லிஃப்ட் சொந்தமானே சாத்திக்கிச்சு. நான் ஹெல்ப் தான் பண்ண போனேன், ஆனால் சொந்தமாக சாத்திக்கிச்சு. ஒன்றும் பண்ண முடியாது, சாரின்னு சொல்லிட்டு. இத்தனை வரைக்கும் எவ்வளோ தான் இருக்காங்க. பாருங்க மழை வருதா. இப்போ எப்படி நலையாம போறது? வேணாம் வேணாம் வேணாம், அதுக்கு ஒரு டைமு ஓடிடலாம். எப்போ தான் போனோம்? இதான் ஆமாம், இதான் நம்ம ஹோட்டல். ஸோ நம்ம ஆல்ரெடி ஆன்லைன்லேயே பே பண்ணிட்டோம். ஆமாம், ஸோ வந்தாச்சு. இப்போ செக்இன் பண்ணிட்டு ரூம் போகும் போது. அப்பா அப்பா முடியல, சீக்கிரம் போய் கொடு. நம்ம ஏற்கனவே ஆன்லைன்லேயே பே பண்ணிட்டோம் இதுக்கு வந்துட்டு. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளை விட்டுருவாங்க. இங்கே நம்ம எத்தனை நாள் தங்க போகிறோம்னா 2 நாள் தங்க போகிறோம், இன்றைக்கும் நாளைக்கும். ஃப்ரைடே செக் அவுட் பண்ண போகிறோம். செக் அவுட் பண்ணிட்டு நம்ம ஹோம் டவுனுக்கு போகிறோம். என்னடா பேக் எல்லாம் வரோன்னு பார்க்குறீங்களா? கீழே ரிசப்ஷனில் ரொம்ப நல்லவங்க அவங்க சொன்னாங்க, இந்தமாரி வந்துட்டு எங்கள் பேக் அவங்க எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்க. ஸோ நான் கேட்டேன், ஷுவராக எடுத்துகிட்டு வந்துடுவியா, ஏன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு. இல்லை இல்லை நீங்கள் போங்க, நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்க. ஸோ வந்துட்டோம். இதான் நம்ம புக் பண்ணியிருக்கிற ரூம்பு. 2 நாளைக்கு இப்படி இருக்கு. டிவி இருக்கு. இது எவ்வளோ தண்ணிலாம் கொடுத்துருக்கு? 2 நாளைக்கு செத்து 140 இல்லைங்க. கேர் சென்டர்லேயே இருக்கு, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறதுனா. ஸோ இது பாத்ரூம், ஷவர், டாய்லெட், அவ்வளோதான். ஸோ இதோட நாளைக்கு என்ன செய்கிறோன்னு சொல்லிட்டு நாளைக்கு கதையை நாளைக்கு பேச. இல்லை இதோட வீடியோ முடியுது. திருப்பி டிராவல் எப்பயோ அப்போதான் திருப்பியும் ஆகும். நான் செய்வேன் அப்பப்போ உங்களுக்கு. நானும் வீடியோ செய்கிறேன். ஓகே, பாய் பாய்.